சரியான நேரத்துல செய்யிற உதவி ஒரு கிராமத்துல அர்ஜுன்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க குடும்பம் வசதியானவங்க இல்ல. ஆனா, மத்தவங்களுக்கு உதவ எப்பவும் தயாரா இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்ல 2 வயசானவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அர்ஜுன் அவங்கள பார்த்தா எப்பவும் சிரிச்சு பேசுவான். அவங்க கடைக்கு போயிட்டு வரும்போது சாமான்கள தூக்க உதவுவான். சில சமயம் கடைக்கு போய் தருவான். ஒரு நாள் பயங்கரமான மழை வந்துச்சு. மரங்கள் எல்லாம் விழுந்துச்சு. கரண்ட் போயிடுச்சு. ரோடுகள் எல்லாம் தண்ணி நிறைஞ்சு போச்சு. அர்ஜுனும் அவங்க குடும்பமும் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருந்தாங்க. திடீர்னு அவங்க கதவ யாரோ வேகமா தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அக்பர் மாமா தான். மழையில நனைஞ்சு பயந்து போய் நின்னாரு. "உங்க அஸ்மா மாமி விழுந்துட்டாங்க. என்னால தூக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு" பதட்டமா சொன்னாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அர்ஜுனும் அவங்க அப்பாவும் டார்ச் எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடனாங்க. அஸ்மா மாமிய மெதுவா தூக்கினாங்க. அவங்களுக்கு நல்லா அடிபட்டிருந்துச்சு. அர்ஜுன் அம்மா உள்ளூர் நர்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. அர்ஜுன் மழையிலேயே ஓடி ஆம்புலன்ஸ அவங்க வீட்டுக்கு வழிநடத்தினான். அவங்க வேகமா உதவி செஞ்சதால அஸ்மா மாமிக்கு சரியான நேரத்துல சிகிச்சை கிடைச்சது. அடுத்த நாள் அவங்க அர்ஜுன் கைய புடிச்சு, "நீ வெறும் பக்கத்து வீட்டு பையன் இல்ல. நீ எங்க சொந்த பேரன் மாதிரின்னு" சொன்னாங்க. அர்ஜுனோட இந்த உதவி மனப்பான்மை கிராமம் முழுக்க பரவுச்சு. மக்கள் அவன பலசாலியாவோ, பணக்காரனாவோ பார்க்காம அவனோட நல்ல மனசுக்காக பாராட்டினாங்க. ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் கிடைப்பது பெரிய வரம். தேவைப்படும்போது மத்தவங்களுக்கு உதவுவது நிரந்தரமான உறவுகளை உருவாக்கும்.